வணக்கம். நான் திருப்பூர் தங்கராஜ். இன்று 6/5/2026. நான் நல்லா இருக்கேன். நீங்களாம் நல்லா இருக்கீங்களா? நம்ம அரசியலை தொடர்ந்து பேசலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். என்ன காரணம்னா, தமிழ்நாட்டில் இன்றைக்கி புதிதாக ஆட்சியில் அமரப்போகிற கட்சி எப்படி ஆட்சி நடத்தப் போகின்றது என்ற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் அதிகமாக இருக்குது. தமிழக வெற்றி கழகம் குறிப்பாக பெண்களுக்கு தமிழ்நாடு முழுக்க இலவசமாக பஸ்ஸில் பயணம் செய்யலாம். பேருந்தில் பெண்கள் எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துக்கு வேணாலும் இலவசமாக போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக வருஷத்துக்கு 6 சிலிண்டர் கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்து தான் பெண்கள் விஜய் வந்தால் நமக்கு வருஷத்துக்கு 6 சிலிண்டர் இலவசமாக கிடைக்கும், பஸ்ஸில் இலவசமாக எங்கே வேணாலும் போகலாம் அப்படின்னு சொல்லி ஓட்டு போட்டிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்போது அந்த எதிர்பார்ப்பை இந்த அரசாங்கம் பூர்த்தி செய்தால் அவங்க சந்தோஷப்படுவாங்க. அதை எப்படி பூர்த்தி செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத எதிர்பார்த்து மக்கள் காத்திருக்கிறாங்க. செய்வாங்கன்னு நானும் நம்புகிறேன். காரணம் என்ன, நிறைய படித்தவங்க இந்த தமிழக வெற்றி கழகத்துக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு பலமாக இருந்ததா அப்படின்னா இல்லைன்னு தான் சொல்லணும். ஆனால் எப்படி ஆட்சி பிடிச்சாங்க அப்படின்னா, மற்ற அரசியல் கட்சிகளில் இருந்தவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமையாக இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா, உதாரணத்துக்கு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் என்ன மாதிரியான விரிசல் இருந்தது, அதிமுக கூட்டணியில் என்ன மாதிரி விரிசல் இருந்தது அப்படிங்கிறத நம்ம அலசி பார்த்தோம்னா, திமுக கூட்டணியில் நம்ம தேமுதிக தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு 10 சீட்டு ஒதுக்குனது, கூடுதலாக ஒரு ராஜ்யசபா எம்பி கொடுத்தது, இதெல்லாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் கொஞ்சம் அதிருப்தி இருந்ததாக எனக்கு தகவல் வந்துச்சு. அப்படி ஒவ்வொரு கட்சிக்கும், கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு குறைவான இடங்கள், மதிமுகவுக்கு குறைவான இடங்கள், ஏன் தேசிய கொங்கு மக்கள் தேசிய கட்சி, கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி, ஈஸ்வரன் தலைமையிலான கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியோட போன தடவை 3 தொகுதிகளில் போட்டியிட்டு இந்த தடவை 2 தொகுதி தான் கொடுத்துருக்காங்க. அப்படி அந்த கூட்டணிக்குள்ளேயே ஒரு விரிசல் இருந்ததாக நான் அப்போதே மக்களிடம் கேட்டு தெரிந்து கொண்டேன். அதுக்கடுத்ததாக அதிமுக கூட்டணியில் எப்போ அண்ணாமலை பாஜக தலைவராக இல்லை, நயினார் நாகேந்திரன் தான் பாஜக மாநில தலைவர்னு அறிவித்தாங்களோ, அப்போவே அண்ணாமலையாக்காக பாஜகவுக்கு வந்தவர்கள் மனசு விட்டுட்டாங்க. அவங்க இந்த கூட்டணியை ஆதரித்ததாக எனக்கு தெரியவில்லை. அப்போது அதிமுக போட்டியிடுற இடங்களில் பெரியவங்கள்லாம் அந்த கட்சி கட்டுப்பாடு அல்லது தேசிய சிந்தனையோட அந்த அதிமுகவுக்கு வாக்களித்திருக்கலாம். ஆனால் அண்ணாமலையை நம்பி வந்த இளைஞர்கள் அப்படி வாக்களித்திருக்க மாட்டார்கள் என்பது என்னுடைய யூகம். அப்படி அதிமுக கூட்டணியிலையுமே அண்ணாமலை தலைவர் மாநில தலைவராக பதவி இல்லாமல் போனதுக்கப்புறம் ஒரு பெரிய பின்னடைவை சந்தித்ததாக நான் யூகிக்கிறேன். அந்த மாதிரி அதிமுக கூட்டணியில் போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர்களுக்கு எதிராக தாவேகாவுக்கு அந்த பாரதிய ஜனதாவிலிருந்து அதிருப்தியாளர்கள் ஓட்டளித்திருக்கலாம். அதே மாதிரி திமுக கூட்டணியிலும் அந்த திமுக வேட்பாளர்களுக்கு எதிராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்களோ அல்லது மதிமுகவை சார்ந்தவர்களோ அல்லது கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்களோ அல்லது கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியை சார்ந்தவர்களோ மாறி வாக்களித்திருக்கலாம் என்பது என்னுடைய யூகம். அதனால் 2 கட்சிகளிலேயும் 2 கூட்டணி கட்சிகளே இடையேயும், அதாவது ஒன்று திமுக கூட்டணி, இன்னொன்று அதிமுக கூட்டணிகளில் ஒரு பெரிய மனஸ்தாபம் இருந்ததாக நான் கருதுகிறேன். அது ஒரு தோல்விக்கு ஒரு முக்கியமான காரணம். அதே காரணம்தான் டிவிகேனுடைய வெற்றிக்கும் காரணம். இங்கு அதிருப்தியாக இருந்தவங்க அதிமுக காரங்க பாஜகவுக்கு ஓட்டு போடாமல் திமுகவுக்கும் ஓட்டு போடாமல் விசிலுக்கு ஓட்டு போட்டிருக்கலாம். அதே மாதிரி திமுக கூட்டணியில் இருந்தவர்கள் திமுகவுக்கு போடாமல் விசிலுக்கு போட்டிருக்கலாம். இப்படி மாறி மாறி
எல்லோருமே விசிலுக்கு ஓட்டு போட்டதுனால அது அதிக இடங்களை பிடிச்சிருக்கிறதாக நான் நம்புகிறேன். அப்போது எல்லா தரப்பு மக்களும் விஜய்க்கு ஓட்டு போட்டு அவர் இப்போ முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கிற அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறதுனால அவர்கள் மக்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அவங்க எப்படி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நன்றி, வணக்கம். திருப்பூர் தங்கராஜ். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். இந்த பதிவை நீங்களும் கேளுங்க, மற்றவங்களுக்கும் ஃபார்வேர்டு பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்க. பல விஷயங்களை நம்ம பேசலாம். நன்றி, வணக்கம்.